இந்தியா அப்படின்னாலே இங்க இந்துக்கள் தான் நம்ம அதிகமா வாழ்றோம். இந்துக்கள் அதிகமா வாழ்றோம்னா நம்ம அதிகமா கோயில்களுக்கு தான் போவோம். இந்த கோயில்ல நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நடக்கிற அபிஷேகம் தான். இந்த அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவாங்க. அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நோய் நீங்கும்னு சொல்லுவாங்க. தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். இதே மாதிரிதான் சந்தனம், இளநீர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதே மாதிரிதான் நம்ம அந்த அபிஷேகத்துக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம இந்து கோயில்கள்ல செய்யப்படுது. அப்ப இந்த அபிஷேகத்தினால நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும், எப்படி சொல்றாங்க? அபிஷேகம் பண்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலயங்கள் நடக்கிற அபிஷேகத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறதான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல ராமநாமம் ஜெபிப்போம். சில பேர் முடியலன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுற நோட்டுகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சில பேர் அதை மாலையா கட்டி போடுவாங்க. சில பேர் அதை நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் எழுத நோட்டுகளை என்ன பண்றது? ஏன்னா அதை நம்ம குப்பையிலையும் போட முடியாது, எங்கேயுமே எடுத்து வைக்கவும் முடியாது. அப்ப நம்ம அதை என்ன பண்றது, அதுக்கான இடம் எது அப்படிங்கறதையும் நான் இந்த காணொலியில உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். கோயில்கள் நடக்கிற அபிஷேகத்துக்கு பின்னாடி 3 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்மளுடைய சுவாமி சிலைகள்லாம் நமக்கு தெரியும் கல்லால் ஆனது அப்படின்னு. ஆக்சுவலா அது கல் மட்டும் கிடையாதுங்க, கல், மரம், அந்த மாதிரி பஞ்சலோகத்தால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பஞ்சலோகத்தால ஆன இந்த சிலைக்கு நம்ம பால், நெய், தேன் இதன் மூலமா அபிஷேகம் பண்றதுனால அந்த சிலையோட ஈரப்பதத்தை அது காப்பாத்துது. அதே மாதிரி அந்த சிலையில வெடிப்பு வராம இருக்கிறதுக்காக தான் இளநீர், சந்தனத்தால அபிஷேகம் பண்றாங்க. அதே டைம்ல பூஞ்சை எதுவுமே அந்த சிலையில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள், திருநீர், குங்குமம் இதால நம்ம அபிஷேகம் பண்றோம். ஆக்சுவலா அந்த சுவாமி சிலைக்கு நம்ம பண்ற அபிஷேகத்துக்கான காரணம் இதுதான். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இந்த அபிஷேகம் பண்ற நீரை டைரக்டா பாத்தீங்கன்னா கோயில்கள்ல இருக்கிற நந்தவனத்துக்கும் பின்னாடி இருக்கிற விவசாய நிலத்துக்கும் போற மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அதனால அது என்ன ஆகுதுன்னா அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே அந்த மண்ணை வளப்படுத்தி நமக்கு அதிகமான விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு நம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த காலத்துல முக்கியமா பஞ்சகவ்யம் அப்படின்ற ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது பசுல இருந்து கிடைக்கிற 5 பொருளாலான ஒரு நீர் கலவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாணம், கோமியம், தயிர், பால், நெய் இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தாலையும் அந்த காலத்துல அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது டைரக்டா விவசாய நிலத்துக்கு போகும்போது அது மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தி இருக்கு. இதுதான் 2வது காரணம். இப்ப 3வது காரணம், எதனால நம்ம கோயில்ல இருக்க அபிஷேகத்தை பார்க்க சொல்றாங்க, ஏன் அபிஷேக பொருட்கள் வாங்கி தர சொல்றாங்க, இதனால நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலை, அருவி, கடல் இல்லையா, இது 3லயுமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு ரசாயன மாற்றம் நடந்துகிட்டே இருக்குமாங்க. அதாவது மலையிலையும், அருவியிலையும், கடல்லையும். இப்ப பாத்தீங்கன்னா அது எதனால நடக்குதுன்னா நம்மளோட பிராண சக்தினாலதான். நம்ம எதனால உயிரோட இருக்கோம், நம்மளுடைய மூச்சு காத்துனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். இந்த மூச்சு காத்துக்கு அதிகமான சக்தி இருக்கு. இதெல்லாம் நம்ம பிராண சக்தின்னு சொல்லுவோம். இந்த மூச்சை கண்ட்ரோல் பண்றது மூலமா தான், அததான் நம்ம என்ன சொல்றோம்னா மெடிடேஷன், யோகம், தவம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூச்சு ரிலேட்டடா தான் இருக்கும். நம்மளோட எண்ணங்களை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு கடத்துறதா இருக்கட்டும், நமக்கு ஒரு எண்ணங்கள் வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய மூச்சு காத்து மூலமா தான் நடக்குது. அதனாலதான் இந்த மூச்சு காத்தை நீங்க ரெகுலேட் பண்ண உங்களோட எண்ணங்கள் சீராகும், அதிகமான விழிப்புணர்வு வரும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த அளவுக்கு அந்த மூச்சு காத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்ப இந்த பிராண சக்தி இருக்கு இல்லையா, இது கோயில் விமானத்து மூலமா கருவறைக்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுது தெரியுமா, அந்த சிலையில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துரும்.
அந்த பிராண சக்தி மூலமா. ஓகேவா? இப்ப நீங்க அபிஷேகம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து காற்று மூலமா என்ன ஆகும்னா அந்த இடம் ஃபுல்லாமே பரவும். அந்த சிலையில இருந்து வெளியில வர்ற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த அபிஷேகம் பண்ற நேரத்துல வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுடைய ஆன்மா, மனம், உடல் இது எல்லாத்துக்குள்ளயும் போய் டைரக்டாவே கலந்துரும். இந்த காரணத்தினாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து அபிஷேகம் பண்ற டைம்ல வந்து கரெக்டா போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த கோயில்ல இருந்து கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இதனாலதான் சொல்லியிருக்காங்க, அதாவது கோயில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த கடல், மலை, அருவி இதுல எல்லாம் வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கடல் சார்ந்த இடத்துல நீங்க குளிச்சீங்கனாலும், இல்ல ஒரு மலை பிரதேசத்துக்கு நீங்க போயிட்டு வர்றீங்க, இல்ல ஒரு அருவியில போய் குளிச்சுட்டு வரீங்கன்னா அங்க கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனா எல்லா ஊர்லயுமே வந்து இந்த கடல், மலை, அருவிங்கிறதுலாம் கண்டிப்பா இருக்காது. ஆனா எல்லா ஊர்கள்லயுமே என்ன பண்ணிருக்காங்க, கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து அங்க கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு இங்க அதிகமாவே கிடைக்கும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க காரணம். இதுதான் வந்து நம்ம கோயில்கள் நடக்கிற அபிஷேகத்துக்கான காரணம். அந்த கோயில்கள் நடக்கிற அபிஷேகம் வந்து அந்த சிலையும் காப்பாத்தும். அதுல இருந்து வெளியே வர பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுடைய ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தும். இந்த காரணத்தினாலதான் அபிஷேகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீங்க இனிமேல் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா முக்கியமா அபிஷேகத்தை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சா கண்டிப்பா அதை செய்யுங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். நீங்க வீட்டுல வந்து ராமஜெயம் எழுதுறீங்க. கண்டிப்பா ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதை ஜபம் பண்றது நல்ல விஷயம். சில பேரால அதை நம்மளால ஜபம் பண்ண முடியாது. ஏன்னா மனதோட எண்ணங்கள் வந்து நமக்கு அதிகமா அலைப்பாயுன்றதுனால. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாம் நோட்ல. அப்படி எழுதுற நோட்டுக்களை வந்து என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ஆக்சுவலா ராமநாம வங்கி அப்படின்னு ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி பாருங்களேன். ராமநாம வங்கி அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். அதோட தலைமை அலுவலகம் வந்து சென்னையில தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நோட்லயே வந்து எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற நோட்டுக்களை அவங்க கிட்ட வாங்கி எழுதிட்டு திரும்பவும் நீங்க அவங்க கிட்டயே கொடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து அதை எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நம்மளுடைய நாட்டிலையும் சரி எங்கனாலும் சரி இப்ப எப்பெல்லாம் வந்து கோயில் கட்டுறாங்களோ நம்ம சுவாமி ரிலேட்டடான எந்த கட்டிடம் கட்டினாலுமே அவங்க இந்த ராமநாம வங்கியில இருந்து இந்த கொடுக்குற நோட்டை அந்த கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போடுவாங்கல்ல, அங்க வந்து இந்த நோட்டுக்களை வந்து பயன்படுத்துறாங்களாம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து உங்ககிட்ட எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு நீங்க எழுதின நோட்டுகள் நிறைய வச்சிருக்கீங்க, நீங்களே வீடு கட்டுறீங்கன்னா அதை அஸ்திவாரத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இல்ல நான் இதே மாதிரி நான் எழுதின ராமராமம் வந்து ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு அஸ்திவாரத்துல கடவுளோட காலடியில இருக்கும், கடவுள் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும், என்னுடைய பாவெல்லாம் போகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ராமநாம வங்கி அப்படிங்கிற ஒரு சேவையை வந்து பயன்படுத்தி ராமநாமத்தை எழுதி கண்டிப்பா அவங்களுக்கு கொடுங்க. நீங்க எழுதுற ராமநாமத்தை நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் அங்கிருந்து வாங்கிக்குவாங்க. சில எல்லா கோயில்கள்லயுமே அங்கிருந்து உங்க ராமநாமத்தை வாங்கிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இல்ல நல்ல ஒரு கதையோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.